In the name of God, the most merciful, the most beneficent. The Indian Contract Act 1872, Essentials of a Valid Contract. This is part B of my lecture. The reference OLI Law Con, that is Contract 01B. This is the second video lecture. And in this part, we will cover about the essentials of a valid contract: agreement, free consent, competency of the parties, lawful consideration, legal object, not expressly declared to be void. What are these and what are the meaning? All these things will be seen. ஸோ எசென்சியல்ஸ்னா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அத்தியாவசியமான அம்சங்கள், அந்த ஒரு கான்ட்ராக்டில் உள்ள அத்தியாவசியமான அம்சங்கள். அக்ரிமெண்டா ஒப்பந்தம் நமக்கு தெரியும். ப்ரீ கன்சென்ட் அப்படின்னு சொன்னோம்னா சுயமான சுதந்திர நிலையில் அளிக்கக்கூடிய ஒப்புதல், அதான் வந்து ப்ரீ கன்சென்ட். ஃப்ரீண்டா இலவசம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இலவசமா அளிக்கிற கன்சென்ட் அப்படி இல்லை. சுதந்திரமான சுயமான சிந்தனையோட சுதந்திர சிந்தனையோட அளிக்கக்கூடிய ஒப்புதல், தட் இஸ் கால்ட் ப்ரீ கன்சென்ட். அப்புறம் காம்படென்சி, திறன், அதாவது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு யார் அவங்களுடைய திறன் மட்டும் இல்ல, எந்த வகையில அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது. உதாரணமா 18 வயசுக்கும் குறைந்தவர்களை மைனர்னு சட்டம் சொல்லுது, அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு உரிமை கிடையாது. அதே மாதிரி இன்சான் மைண்ட், ஒரு மனநிலை சரியில்லாதவர், இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து ஒரு குடிகாரர் போதையில் இருக்கும்போது கான்ட்ராக்ட் ஏற்படுத்துறதுக்கு அவர் வந்து ஹி இஸ் நாட் காம்படென்ட் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு வழக்கம் சட்டப்பூர்வமா. ஸோ அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அண்ட் லாஃபுல் கன்சிடரேஷன், எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா அது ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். அதாவது நம்மளுடைய கருத்துல அந்த ஒப்பந்தத்துல முக்கியமான அம்சம் என்னன்னா, இப்போ உதாரணமா ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அது ஒரு கான்ட்ராக்ட் ஆகணும்னா அது அந்த பொருளை சும்மா கொடுக்கறது வந்து கான்ட்ராக்ட் இல்லை. ஒரு காசுக்காக, பணத்துக்காக, மணி ஆர் மணிஸ் ஒர்த் அப்படிங்கும்போது தட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். அந்த மாதிரி நம்ம அதை பார்க்கணும். அண்ட் இட் ஷுட் பி சட்டத்துக்கு உட்பட்ட பொருளாக தான் இருக்கணும். சட்டம் எதையாவது வந்து தடுத்துருச்சுன்னா அது வந்து கான்ட்ராக்ட்ல ஒரு அம்சமா ஒரு பொருளா இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் த லீகல் ஆப்ஜெக்ட். அண்ட் நாட் எக்ஸ்பிரஸ்லி டெக்ளேர் டு பி வாய்டு. சட்டம் ஏதாவது திடீர்னு நாடு சட்டம் தேசத்தினுடைய ஒரு பிரகடனம் வந்து ஒரு சட்டம் சொல்லிருச்சுன்னா இந்த மாதிரி இனிமே வியாபாரம் கூடாது, இந்த பொருளை விற்கக்கூடாது, இந்த பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னா அதுவும் வந்து நாட் எக்ஸ்பிரஸ்லி டெக்ளேர் டு பி வாய்ட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் தட் வில் நாட் பி பார்ட் ஆஃப் த எசென்சியல்ஸ் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். அப்புறம் வந்து 2 ஆர் மோர் பார்ட்டிஸ், ஒரே ஒருத்தர் தானே தனக்குள்ள வியாபாரம் பண்ண முடியாது, ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்க முடியாது. மினிமம் 2 பேர் இருக்கணும், இல்லை 3 பேர் 4 பேர் அப்படி இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங். அனதர் லீகல் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி நம்ம ஒரு கான்ட்ராக்ட்னா ஒரு ஒப்பந்தம்னாக்கா சட்டபூர்வமான தொடர்பை ஏற்படுத்துதாங்கிற ஒரு பார்வை இருக்கும். அதெல்லாம் நம்ம விரிவா பார்க்க போறோம். அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டி. சில கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் சில சட்டபூர்வமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. உதாரணமா ஒரு பில்டிங், இந்த மாதிரி பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் விற்கிறது ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்டா இருந்தா அந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து எழுதப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது அவசியமா இருக்கும் சட்டத்துல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் சர்டனிட்டி ஆஃப் மீனிங். நிச்சயமா, அதாவது இந்த ஒரு நம்ம எந்த கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்தில் இருந்தாலும் அந்த ஒப்பந்த தொடர்புடைய பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பொருள் அதனுடைய அர்த்தம் வந்து விளங்குதல், எல்லாருக்கும் ஒரே சிந்தனையில புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா அது இருக்கணும். நிச்சயமா இந்த பொருள் இதைத்தான். ஒரு கார் விற்பது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா இந்த காரு, இந்த கலர் உள்ள காரு, இந்த நம்பர் உள்ள காரு அப்படிங்கிறது தான் அங்க சர்டனிட்டி ஆஃப் எ மீனிங். இல்லைன்னா சும்மா கார் அப்படின்னாக்கா அது எந்த கார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அது வந்து லா படி கான்ட்ராக்ட்ல வராது. அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், செயல்படுத்தக்கூடிய விதத்துல அது இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து விரிவா பார்க்க இருக்கிறோம். Prepared and presented by NSM Saul Hamid. So this is the total parts of the contract. In our part A, we had already covered elements of contract. Now in this part, we are covering essentials of a valid contract. And then the next part, we will cover about types of contract. Okay. So in the essentials of a valid contract, we are going to see
agreement. What is agreement? A free consent, we have seen, and competency of the parties, lawful consideration, legal object, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். And two parties, intention to create legal relationship, and all these things we are going to see. Let's see the section 10 of the Indian Contract Act 1872. அப்ப செக்ஷன் 10 என்ன சொல்லியிருக்குன்னா, ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ். எல்லா அக்ரிமெண்ட்டும் ஒப்பந்தங்களும் ஒரு கான்ட்ராக்ட் தான். இஃப் அது கண்டிஷன் என்ன சொல்லுது? இஃப் தே ஆர் மேட் பை த ப்ரீ கன்சென்ட். ப்ரீ கன்சென்ட் சுயமா ஒப்புதல் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா, யாரையும் வந்து துன்புறுத்தியோ இல்ல பயமுறுத்தியோ இல்ல வந்து அவர் குடிய போதையில் இருக்கும் போதோ அந்த கன்சென்ட் வாங்குறது வந்து பொருள் அல்ல. அப்படி வாங்கக்கூடாது. அதனாலதான் ப்ரீ கன்சென்ட்ங்கிற மீனிங். த பார்ட்டிஸ் காம்படென்ட் டு கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டுக்கு அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு பார்ட்டியும் இல்ல எத்தனை பார்ட்டி இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் தே ஷுட் பி காம்படென்ட். அவங்க வந்து என்னென்ன சட்டம் வந்து காம்படென்ட் நாட் காம்படென்ட் விதிமுறை சொல்லியிருக்கோ அவங்களா இருக்கக்கூடாது. உதாரணமா 18 வயசுக்கு உட்பட்டவங்க, இந்த மாதிரி குடிபோதையில் இருக்கவங்க, பீப்புள் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், இந்த மாதிரிலாம் சில குறிப்புகள் இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கு என்ன நிபந்தனைங்கிறதும் சட்டம் சொல்லியிருக்கு. அண்ட் ஃபார் லாஃபுல் கன்சிடரேஷன், சட்டபூர்வமான கன்சிடரேஷனா இருக்கணும். நீ வந்து இதை செஞ்சா நான் உனக்கு வந்து வந்து உதாரணமா ஒரு அரசாங்கத்துல உனக்கு இந்த பதவி தரேன்னு ஒருத்தர் சொல்றது வந்து லாஃபுல் கன்சிடரேஷன் கிடையாது. ஒரு தேர்தலில் வந்து நீ என்னை ஜெயிக்க வச்சா உனக்கு வந்து நான் இது தர்றேன் அப்படின்லாம் முந்தைய ஒரு ஒப்பந்தம் ஏற்படுச்சுன்னா இது சட்டத்துக்கு புறம்பான ஒப்பந்தம். அதே மாதிரி ஒரு திருட சொல்லி அதுக்கு ஒரு நீ இதை இந்த வேலையை செஞ்சுட்டாக்கா அந்த செய்யக்கூடிய வேலை வந்து நியாயமான சட்டத்துக்கு உட்பட்ட வேலையா இருக்கும். அதுக்கு பதிலுக்கு வந்து நான் வந்து இன்னால கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அது சட்டத்துக்கு லாஃபுல் ஆப்ஜெக்ட் கிடையாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்லி டெக்ளேர் டு பி வாய்ட். அதே மாதிரி சட்டம் வந்து எக்ஸ்பிரஸா இது தப்பு, இது வாய்டு, இது வந்து இது வந்து வெற்றிடம், இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சட்டம் சொல்லிருச்சுன்னா அதையும் நம்ம ஏற்க முடியாது. உதாரணமா இப்ப நம்ம இப்போ உள்ள சமீப கால வரலாற்றின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் வந்து சீனாவோட எந்த தொடர்பும் நமக்கு இல்லை, வியாபார தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கான்ட்ராக்ட்லாம் செல்லாம போயிடும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். Since section 10 is not complete and exhaustive, so there are certain other sections which are contains requirements for an agreement to be enforceable. இந்த சட்டத்துல there are some other sections இருக்கு. section 23 இருக்கு, section 11 இருக்கு. இதெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம். அதுல மத்த கண்டிஷன்களும் சொல்லப்பட்டிருக்கும். So the essentials of a valid contract, one by one we are going to see that. So let's see the agreement. Offer and acceptance or an agreement. அதுதான் section 10ல சொல்லப்பட்ட விஷயத்துல offer and acceptance or an agreement. So in order to constitute a contract, there must be an agreement in first place. முதல்ல இருக்க வேண்டியதுன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்காங்கிறது தான் கான்ட்ராக்டுக்கு முக்கியம். இந்த அக்ரிமெண்ட்ங்கிறது எழுதப்பட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எழுதப்படாமல் இருந்தாலும் அக்ரிமெண்ட் இருந்துச்சுங்கிற நிரூபிச்சுட்டா போதும். ஸோ அது வந்து ரெண்டாவது அம்சம். So an agreement in turn is composed of two elements, offer and accept. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும்? ஆஃபர் இருக்கணும், அதாவது முன்மொழிதல் இருக்கணும், இல்ல ஒரு சலுகை அறிவிப்பு இருக்கணும். அதை வந்து அடுத்தவர் ஏற்றுக்கொள்வதாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாக்கா அந்த there should be ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா இது வந்து it must be an agreement. Thus there must be at least two parties, one making the offer and another accepting it. இப்போ ஒரே ஒருத்தர் நானே இன்னைக்கு எனக்கு முன்மொழிஞ்சு நானே அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு வந்து நம்ம நிற்க முடியாது. குறைஞ்சது ஒருத்தர் முன்மொழிஞ்சா இன்னொருத்தர் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் வந்து தட் இஸ் அ கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். அது வந்து நம்ம பார்க்கணும். நான் இல்லைன்னா தானே தனக்குள் ரசிக்கிற மாதிரி அது போயிடும். அது வந்து கான்ட்ராக்ட் கிடையாது. அதுக்கு வந்து போக வேண்டிய இடம் வந்து ஆஸ்பத்திரி, பைத்தியகார ஆஸ்பத்திரி. ஓகே. த டேர்ம் ஆஃப் ஆஃபர் மஸ்ட் பி டெஃபினிட் அண்ட் த அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்கண்டிஷனல். அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல உள்ள டேர்ம்ஸ், விதிகள் இருக்கு இல்லையா, உரைகள், என்னென்னது நிபந்தனைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இட் மஸ்ட் பி டெஃபினிட், குறிப்பா இருக்கணும். ஒரு காரு விற்கிறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் காரு இந்த கலர்ல இந்த இடத்துல இருக்கிற இன்னாருக்கு சொந்தமான அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த காரு அப்படிங்கிறது இருக்கு. சாதாரணமா வேணா உதாரணமா மளிகை கடையில் உள்ள சாமான் வந்து ஒரு மூட்டை அரிசி அப்படின்னு சொன்னா எந்த அரிசி அப்படின்னு குறிப்பிடணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டட் ஐட்டம் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னா சரி 1 கிலோ 100 கிலோ இன்னும் குறிப்பிட்ட பிராண்டட் உள்ள இன்னும் பொருள்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு பர்டிகுலரா அந்த ஐட்டத்தை குறிப்பிடுது. ஓகே. ஸோ அதுதான் வந்து the terms of offer must be definite
அண்ட் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்கண்டிஷனல். அதை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றது வந்து நிபந்தனைகளோட இருந்தா அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் கான்ட்ராக்டா இல்லையான்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் அது வந்து முழுமையா அப்சல்யூட்டா அது வந்து ஏற்றுக்கொண்டதா இருக்கணும். அப்பதான் அது வந்து கான்ட்ராக்டா இருக்க முடியும். வேற கண்டிஷன் இல்லாம அன்கண்டிஷனலா அது இருக்கணும். அக்கார்டிங் டு செக்ஷன் 2E நம்ம டெஃபினிஷன் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல வந்து எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் இஸ் அன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா எவ்ரி ப்ராமிஸ் ஆர் செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் எ கன்சிடரேஷன். ஒரு கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அக்ரிமெண்ட். அதே மாதிரி செக்ஷன் 2B என்ன சொல்லுதுன்னா எ ப்ரொபோசல் when accepted becomes a promise. ஒரு நம்ம ப்ரொபோஸ் பண்றோம், ஆஃபர் கொடுக்குறோம், அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் பிகம் ஏ ப்ராமிஸ். அதுக்கப்புறம் தான் அது அக்ரிமெண்டா ஆகுது. ஸோ அடுத்தது ஃப்ரீ கன்சென்ட். ஆல் கான்ட்ராக்ட் நீட் டு பி வாலண்டரி. அதான் ஃப்ரீ கன்சென்ட். வாலண்டரியா தன்னிச்சையா வந்து அது வரணும் அப்படிங்கிறது நம்ம நிரூபிக்கணும். இல்ல பயமுறுத்தி அச்சமுட்டி எச்சரிக்கை செஞ்சுதான் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட சொன்னா அப்படின்னா அது செல்லாது. அக்கார்டிங் டு செக்ஷன் 14 consent is said to be free when it is not cast by coercion. coercion அச்சமுட்டி பயமுறுத்தி ஒரு பதவி இல்லைன்னா ஒரு வலிமை பலாத்காரம் இதெல்லாம் பண்ணி எடுக்கிறது, கோயர்ஸ் பண்ணி அச்சமுட்டி எடுக்கிறது. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொடுத்து இதை வந்து சில பேர் நினைப்பான் ஒரு பெரிய இவர் தான் வந்து என்னுடைய குரு, இவர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு இருப்பாரு. அந்த சமயத்துல அந்த பணிவை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு டீலை முடிச்சிடுறது, அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஃப்ராட் பண்ணி பண்றது, மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மிஸ்டேக், இதை தவறான விஷயத்தை எடுத்து சொல்லி சொல்றது, இதை வந்து இது இதுக்கு நல்லது அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றது. அதே மாதிரி இப்போ வந்து உதாரணமா ஒரு காரு ஓட்டக்காரா இருக்கும், அதுக்கு பெயிண்ட் அடிச்சு இது ஒரு நல்ல காரு ஓடுனது அப்படின்னு சொல்லி வித்துருந்தா கூட அது தப்பு. அது ஃப்ராடும் வரும், மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணதாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வாங்குறவரோ இல்ல விற்கிறவரோ அதை வந்து கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்தர ஆஃபரரோ இல்ல அக்செப்டரோ ஒரு மிஸ்டேக்கா தெரியாதனமா அதுல ஈடுபட்டு இருந்ததை நிரூபிச்சுட்டா கூட போதும், கான்ட்ராக்ட் செல்லாது. இஃப் கன்சென்ட் இஸ் நாட் ஃப்ரீ, ஃப்ரீ கன்சென்ட் இல்லைன்னு சொன்னாலே தென் நோ வேலிட் கான்ட்ராக்ட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இந்த லாவை எழுதும் போது இப்படிதான் நெகட்டிவாவே எழுதுவாங்க. அதாவது கன்சென்ட் நாட் ஃப்ரீ, நோ வேலிட் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு இல்லாம நோ வேலிட் கான்ட்ராக்ட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்ட். இட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அத்துப்படி ஆக்கிக்கங்க. உங்களுக்கு பழக்கத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த இங்கிலீஷ், அதை நல்லா நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து 2 or more persons are said to consent when they agree upon the same thing in the same sense. This can also be understood as identity of minds in understanding the terms visit consensus at item. இதை பத்தி நம்ம போன லெக்சர்லயும் பார்த்தோம். அதாவது ரெண்டு பேரும் இந்த பார்ட்டிஸ் டு திஸ் கான்ட்ராக்ட் இருக்காங்களே, ஆஃபரர் அண்ட் அக்செப்டர், ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்தனை, மீட்டிங் ஆஃப் த மைண்ட் இருந்திருக்கணும். அவர் ஒரு போன இதுல கூட நம்ம பார்த்தோம், ஒரு கார் உதாரணம், ஒருத்தர் மாருதி 800 சொல்லியிருப்பாரு விற்கிறேன்ட்டு, இன்னொருத்தர் வந்து மாருதியினுடைய இன்னொரு பிராண்ட் தான் அவர் கொடுக்க போறாரு. ஏன்னா அவர்கிட்ட 2 கார் இருக்கும், இதுன்னு இவர் நினைச்சிருப்பாரு. அப்ப கான்சென்சஸ் அட் ஐடம் இஸ் நாட் தேர், மீட்டிங் ஆஃப் த மைண்ட் இன் த சேம் சென்ஸ் இஸ் நாட் தேர். அப்ப இதெல்லாம் வந்து ப்ரீ கன்சென்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, when consent to an agreement is cast by coercion, undue influence, fraud or misrepresentation, the agreement is a contract voidable at the option of the party whose consent was so cast. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு பயமுறுத்தி இல்ல ஒரு குடிபோதையில இல்லைன்னா சிறுவன் மைனரோட ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு கான்ட்ராக்ட் ஏற்பட்டாச்சு. இந்த கான்ட்ராக்ட் செல்லாதுன்னு மொத்தமா சொல்லிட மாட்டாங்க. ஆனா அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் த அதர் பார்ட்டி விரும்புனா, யாரு அச்சமுட்டி எச்சரிக்கப்பட்டாரோ, யார் வந்து பயமுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டாரோ, அவருக்கு இந்த கான்ட்ராக்டுடைய பயன் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தா அவர் வந்து இந்த கான்ட்ராக்டை ஏற்றுக்கொள்ள முடியும். நீதிமன்றத்தில் கொண்டு போய் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆக்கி எனக்கு இதனுடைய பயனை எனக்கு அடைய வைங்க அப்படி சொல்ல முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்படாக்கா, ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு நல்ல அந்த பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் வந்து ஒரு மைனருக்கு சாதகமா, மைனரும் நானும் சேர்ந்து பார்ட்னர் ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டேன். இப்போ அந்த நிறுவனம் வந்து பயங்கர லாஸ் ஆயிருச்சு. லாஸ் ஆயிட்டா அந்த மைனர் வந்து நான் மைனரு, எனக்கு ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தையே தவிர்த்துக்கிற முடியும். நஷ்டத்துல அவர் பங்கு ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லாம போக முடியும். அதே சமயத்துல நிறைய லாபம் இருக்கு. அப்போ வந்து நான் வந்து ஃப்ராட் ஆகி நான் என்ன பண்றேன், நீ மைனர் கான்ட்ராக்ட் தான் செல்லாது, அதனால உனக்கு லாபத்துல பங்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது.
அவர் போய் கோர்ட்ல போய் நான் மைனரா இருந்தாலும் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகணும், இதனுடைய பலன் எனக்கு வேணும், இதனுடைய விளைவான இந்த லாபத்துல பங்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார்னா சட்டம் வந்து அதை வாங்கி கொடுத்துரும். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ட்ராக்ட் வாய்டபிள். கான்ட்ராக்ட் வாய்டு கிடையாது, வாய்டபிள். எப்போ வாய்டபிள்? அட் த ஆப்ஷன் ஆஃப் த விக்டிம். யார் வந்து அதுல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து the contract is voidable at the option of the party whose consent was so cast. யாருடைய ஒப்புதல் வந்து ஒரு தவறான முறையில் எடுக்கப்பட்டிருக்கோ இருந்தாலும் அவங்களுக்கு அது இப்போ சாதகமா இருக்கும் போது சட்டம் வந்து துணை நிற்கும். when consent is vitiated by mistake the contract becomes void. அதே மாதிரி ஒப்புதல் வந்து மிஸ்டேக்கா இருந்தாலும் கான்ட்ராக்ட் வந்து செல்லாது. ஒரு எக்ஸாம்பிள், ஏ threatened to shoot பி. இதான் வந்து கோயர்சன் இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப என்ன சொல்றோம், நான் வந்து உன்னை சுற்றுவேன். ஏ threatened to shoot பி if he does not lend him 2000. 2000 ரூபாய் எனக்கு கடன் கொடுக்கலனாக்கா நான் வந்து உன்னை சுற்றுவேன் அப்படிங்கிறோம். ஸோ உடனே பி வந்து அக்ரி பண்றான், நான் உனக்கு கடன் தர்றேன் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கடன் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய நேரத்துல அவனுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, எல்லாமே இருக்குது, இப்ப இதா இருக்கும், நான் மறுக்கிறான், அந்த கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்துல நான் மீறுறான் கோர்ட்ல. அப்போ கோர்ட்டுக்கு போனுச்சுன்னா நீ வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணி நீ ஒப்பந்தம் பண்ண வச்ச, அதனால இது செல்லாது. hence the agreement is entered into under coercion and hence voidable at the option of B. இப்ப பி விரும்பினா அந்த கான்ட்ராக்டை ஏத்துக்கலாம், விரும்பலன்னா ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து இந்த coercion, undue nuisance, fraud, misrepresentation இதை பத்தி நம்ம விரிவா போக போக ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லையும் திரும்ப திரும்ப நம்ம விளக்கிக்கிட்டே போவோம். அடுத்தது கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ். பார்ட்டிஸ் மஸ்ட் பி காம்படன்ட். அதாவது கெப்பாசிட்டினா அவங்களுடைய அந்த பவர் இருக்கு இல்லையா? அவங்க வந்து உதாரணமா ஒரு சாதாரண மெச்சூர்டு மைண்டுக்கும் அன்மெச்சூர்டு மைண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதே மாதிரி ஒரு மைனருக்கும் மெச்சூர்டு பர்சனுக்கும் உள்ள சிந்தனை திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதே மாதிரி குடிபோதையில் இருக்கவனுக்கும் நல்ல நார்மல் சுச்சுவேஷன்ல இருக்கவனுக்கும் உள்ள திறன், இதான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுது. இதை பத்தி லா என்ன சொல்லுது அப்படிங்கிற பார்ப்போம். பார்ட்டிஸ் கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் மீன்ஸ் the legal ability of a person to enter into a valid contract. அதுதான் ஒரு கான்ட்ராக்ட் சட்டம் வந்து எவனெல்லாம் யாரெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்துல ஏற்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோ அனுமதிக்குதோ அவங்க மட்டும்தான் they have capacity, they said to have capacity. இல்லைன்னா அவங்க they don't have capacity. யாருங்கிறதையும் செக்ஷன் 11 is detailing. Section 11 of the Indian Contract Act specifies that every person is competent to contract. யாரெல்லாம் கான்ட்ராக்ட் சொல்லுதுன்னா is of the age of majority according to the law to which he is subject. என்ன ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி? 18 தாண்டி இருக்கணும், 18 and above அதான் மெஜாரிட்டி, கீழே உள்ளது மைனாரிட்டி, மைனர் குழந்தைகள். ஸோ அது வந்து ஒன்று. அடுத்தது இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட்னா சிந்தனை திறன், அதாவது சவுண்ட் மைண்டா இருக்கணும், நாட் அன்சவுண்ட் மைண்ட். ஓகே, அது ஒன்று. சிந்திக்க திறன் இருக்கணும். அதுக்காக பெரிய சாக்ரட்டிஸ் மாதிரி பேரறிஞர் அண்ணா மாதிரி அப்படி பெரிய சிந்தனாவாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் பர்சன்ஸ் டு பி ஏபிள் டு திங்க் ஆஃப் இட். சில பேருக்கு வந்து நார்மல் பர்சன் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் எதுவுமே புரியாது, விவரம் முடியாத மனிதனாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இஸ் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட்னாக்கா அது வந்து எடுக்க முடியாது. ஸோ சில சில இதில் கூட சில திரைப்படங்களில் கூட காட்டுவாங்க, இந்த கஜினின்லாம் கூட படம் வந்துச்சு, அது மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். is not otherwise disqualified from contracting by any law to which he is subject. அதே மாதிரி சட்டமும் ஒரு மனிதரை வந்து இனிமே நீ எந்த ஒப்பந்தத்தையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு தடுத்துருச்சுனாக்கா he is also not having capacity to enter into a contract. அது வந்து ஒரு உதாரணமா ஒரு மனிதன் வந்து திவால் ஆயிட்டான், பேங்க்ரப்ட் ஆயிட்டான், அப்போ வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டான். அப்போ வந்து சட்டம் என்ன சொல்லும், அதை அக்செப்ட் பண்ணிட்டாக்கா அவனை வந்து நீ ஒரு 6 வருஷத்துக்கு இடையில நீ வந்து குறிப்பிட்ட இத்தனை வருஷத்துக்கு இடையில நீ எந்த ஒப்பந்தத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவனோட ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்களும் செல்லாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அக்கார்டிங் டு செக்ஷன் 11 ஒரு 3 குவாலிஃபிகேஷன் அடுக்குது, என்னன்னு பார்ப்போம். இவங்கெல்லாம் வந்து the person competent to contract must fulfill all the 3 qualifications as given below. இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். குவாலிஃபிகேஷன் ஏ என்னன்னாக்கா must be of 18 years of age. அதான் வந்து அவங்களுக்கு உள்ளது. at the age of contracting the person entering into contract must be of 18 years of age. அதாவது மேஜரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? persons below 18 years of age are considered minor
therefore incompetent to contract. அடுத்த qualification requires a person to be of sound mind. That is, he should be in his senses so that he understands the implications of the contract. இந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், நன்மையா தீமையா, நம்ம என்ன பொறுப்பு, நம்மளுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய பொறுப்பெல்லாம் தெளிவா தெரியக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கணும். அப்பதான் இஸ் சவுண்ட். அதுதான் வந்து இங்க பார்க்கிறோம். அடுத்தது requires that a person entering into a contract should not be disqualified by his status. Okay, such persons are an alien enemy. அவன் வந்து disqualified. அதாவது இப்போ ஒரு சீனாக்காரன் ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்காப்புல, போர் சூழல்ல வந்து மத்திய அரசாங்கம் சீனாக்காரர்களோட எந்த ஒப்பந்தமும் கூடாதுன்னு சொல்லிட்டா இஸ் அன் அலியன். அவன் வந்து நமக்கு வந்து விரோதி. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களோட ஒப்பந்தம் இருக்கக்கூடாது. ஃபாரின் சாவரின்ஸ் அதே மாதிரி அந்நிய தேசத்தோட சட்டம் அனுமதிச்சாதான் நம்ம கான்ட்ராக்ட் யாருக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றம் தண்டிச்ச குற்றவாளிகளுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த ஒப்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா தண்டனை காலம் வரைக்கும் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து should not be, they are supposed to be disqualified by his status by the law. அதை நம்ம பார்க்கணும். So contracts entered by persons not competent to contracts are not valid. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் not valid. அடுத்தது lawful consideration. The agreement must be supported by lawful consideration. எதுவா இருந்தாலும் கன்சிடரேஷன் சொல்றோம் இல்லையா, அது வந்து லாஃபுல்லா இருக்கும், சட்டபூர்வமான விஷயமா இருக்கணும். இது எல்லாமே நான் அவனை அதை பண்ணிவிடுறேன், நான் இதை நான் திருடி கொண்டு வந்துடுறேன், இல்லை அவனை கொலை பண்ணிவிடுறேன், அது பண்றேன் இது பண்றேங்கிறதெல்லாம் லாஃபுல் கன்சிடரேஷன் கிடையாது. அதே மாதிரி உள்ள விஷயங்கள். கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இன் ரிட்டர்ன் விச் மே பி அன் ஆக்ட் ஆர் அப்ஸ்டினன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு காரை கொடுக்குறேன் அப்படின்னா அதனுடைய கன்சிடரேஷனா பிரைஸ். ஸோ மணி இஸ் ரிட்டர்ன். ஸோ அது மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்ஷனா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டருக்கு நான் வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஏற்படுத்துறேன். The consideration from him for me is the building, constructed building, and for him the consideration from me is the price, money that I give. அந்த மாதிரி பார்க்கணும். பட் இட் மஸ்ட் பி ரியல் அண்ட் லாஃபுல். அது வந்து எல்லாமே லாஃபுல் தான். அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். லாஃபுல் கன்சிடரேஷன் இஸ் எனிதிங் ஆஃப் வேல்யூ, டான்ஜிபிள் ஆர் அது வந்து தொடக்கூடிய இல்லைன்னா இன்டான்ஜிபிளாகவும் இருக்கலாம். தட் மே பி டிரான்ஸ்பர்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் சம்திங் எல்ஸ் ஆஃப் வேல்யூ. ஏதோ ஒரு மணி ஆர் மணிஸ் ஒர்த் வேல்யூ அங்கே இருக்கணும். தஸ் தேர் மஸ்ட் பி மியூச்சுவல் கன்சிடரேஷன் இருக்கலாம் பிட்வீன் த பார்ட்டிஸ் டு பி அ கான்ட்ராக்ட். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கன்சிடரேஷன், மியூச்சுவல். நான் சொன்ன மாதிரி நீ ஒரு பொருள் கொடுத்தா நான் பதிலுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன், ஏதாவது டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கேஷில் கொடுத்துக்கிறது, இல்லைன்னா பொருளுக்கு பொருள் சமம் அப்படின்னு விட்டுடுறது. அதாவது உதாரணமா ஒரு 100 கிராம் கோல்டு கொடுத்துட்டு 1 கிலோ சில்வர் வெள்ளி வாங்கிக்கிற கூட ஒரு மாற்று தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளது தான். அது பொருளுக்கு பொருள். அதே மாதிரி அரிசியை வாங்கிட்டு கேஷை கொடுக்காம கோதுமை கொடுக்கறது, பண்டமாற்று முறை மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெல்கம். ஒரு பில்டிங்கை வாங்கிட்டு அவன்கிட்ட இருக்க மற்றது கம்ப்யூட்டரு, டிராக்டரு, இந்த மாதிரி ஏதாவது மற்ற பொருள், காரு, இதெல்லாம் ஈடாக கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா பணம், இல்லைன்னா வாங்கிக்கிறதா இருந்தால் பணம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியும் மியூச்சுவல் கன்சிடரேஷன் இருக்க முடியும். இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் யுவர் ப்ராமிஸ் டு கட் மை லான் ஐ ப்ராமிஸ் டு பே யூ $25. இது ஒரு சின்ன உதாரணம். என்னுடைய லானை வந்து என்னுடைய இதை வந்து நீ கட் பண்ணி எடுத்துக்கணும்னாக்கா, கட் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு 25 இது கொடுக்குறேன், $25 கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். அப்புறம் லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். தேர் மஸ்ட் பி லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் ஃபெயிலிங் விச் இட் வில் நாட் பி அ வேலிட் கான்ட்ராக்ட். அந்த லீகலிட்டி, சட்டபூர்வமான அந்த நோக்கம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து சட்டபூர்வமா லீகலா செல்லத்தக்கதா இருக்கணும். இதை பத்தி செக்ஷன் 23 என்ன சொல்லுது அப்படின்னா, the consideration and objects of an agreement is lawful unless, எப்போ அது சட்டமாக இருக்கும், unless it is forbidden by law. சட்டத்தால் தடுக்கப்பட்டிருச்சுனாக்கா அது வந்து lawful object கிடையாது. is of such a nature that if permitted it would defeat the provision of any law. சட்டம் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இதை ஒரு விஷயத்த நம்ம அனுமதிச்சிட்டோம்னாக்கா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கோ அது நடந்துடும். அதனால அதுவும் வந்து சட்டப்படி தவறான விஷயம். அண்ட் இட்ஸ் fraudulent. ஓகே, அண்ட் த கோர்ட் ரிகார்ட்ஸ் இட் அஸ் immoral or opposed to public policy. பொது நலனுக்கு விரோதமான விஷயம்
அப்படிங்கிறதும் வந்து அன்லாஃபுல். ஓகே, லீகலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ல. அடுத்தது லாஃபுல் கன்சிடரேஷன் என்ன? த அக்ரிமெண்ட் மஸ்ட் ஹவ் கன்சிடரேஷன் அண்ட் இட் ஷுட் பி லாஃபுல் கன்சிடரேஷன். த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை எ லாஃபுல் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இன் ரிட்டர்ன். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விச் மே பி அன் ஆக்ட் ஆர் அப்ஸ்டினன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு செயல் நடக்கணும், இல்லைன்னா ஒரு செயல் நடக்காம தடுத்துக்கணும். உதாரணமா ஒரு படத்தில் நடிச்சு கொடுக்கறது கூட ஒரு நம்ம ஏற்கனவே இந்த உதாரணத்தை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு படத்தில் நடிக்காம இருக்கிறேங்கிறது கூட ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி ஒருத்தரை நீ வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், நீ என்னுடைய இந்நேரம் நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கு நான் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிடுவோம், 2 வருஷத்துல இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தமா இருக்கும். இல்லைன்னா இன்னும் குறிப்பிட்ட இந்த இதை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாம இருக்கணும், அதுக்கு இந்த ஒப்பந்தம் போட முடியுமான்னா அதுவும் கூட போட முடியும். ஏற்றுக்கொள்ள வகையில அந்த மாதிரி சில ஆக்ஷன். அதே மாதிரி இப்போ ஒரு கடை வச்சிருப்போம், அதுக்கு எய்த்தாப்புல கொண்டாந்து இன்னொருத்தர் போட்டியா ஒரு கடை வைக்கிறேன் பாரு, அவருக்கு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிடுவோம். எப்படின்னா, என்னுடைய வியாபாரத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். இந்த இடத்துல கடை வச்சாக்கா என்னுடைய அதே பிசினஸ் நான் மளிகை கடைனா நானும் மளிகை கடையே வைக்க மாட்டேன், நான் வேற ஏதாவது பிசினஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பண்ணி அதுக்கு ஒரு கன்சிடரேஷனா பணமோ ஏதோ கொடுத்து அதை வந்து நம்ம ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறோம்னா இட் இஸ் லாஃபுல், நோ ப்ராப்ளம். ஆக்ட் ஆர் அப்சிடன்ஸ், பட் இட் மஸ்ட் பி ரியல் அண்ட் லாஃபுல். சட்டம் அனுமதிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அண்ட் லாஃபுல் கன்சிடரேஷன் எனிதிங் ஆஃப் வேல்யூ, tangible or intangible, that may be transferred in exchange for something else of value. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, so there must be legality of object and consideration, failing which it will not be a valid contract. Section 23 சொல்றதை நம்ம பார்த்தோம். Agreements not expressly declared to be void or illegal by law. என் சட்டம் வந்து என்னென்ன மாதிரி அக்ரிமெண்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, so that is also void. Now we are seeing what are the law defined provisions. But now we are going to see essentials of a valid contract not given by section 10 but are also considered essential. சட்டத்துல சொல்லப்படாட்டியும், இந்த செக்ஷன் 10ல சொல்லப்படாட்டியும், these are the thing, two parties, intention to create legal relationship, fulfillment, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து consider, it has to be considered as essential of a valid contract. இது ஒண்ணா பார்ப்போம். Two parties. In order to create a valid contract, the following elements should be present. One cannot contract with himself. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால minimum should be two parties. It involves at least two parties, one party making the offer and the other one accepting it. It may be made by natural persons and by other persons having legal existence. என்ன அர்த்தம்னா, ரெண்டு நேச்சுரல் பர்சன் கடையிலையும் இயற்கையா உள்ள ரெண்டு மனிதர்கள் கடையிலையும் ஒப்பந்தம் இருக்கலாம், இல்ல ஒரு மனிதனுக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு கம்பெனிக்கும் கூட அது வந்து லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு அந்த பேருக்கும் நம்ம வந்து ஒரு உள்ள ஒரு கிளப், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ட்ரஸ்டா, ஸோ இட் ஹஸ் காட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ், ஐ கேன் ஹேவ் அ கான்ட்ராக்ட் வித் தம். நான் நேச்சுரல் பர்சன், அந்த கிளப் வந்து லீகல் எக்ஸிஸ்டன்ஸ், ஐ கேன் ஹேவ் அ கான்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனிஸ், யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் நம்ம உதாரணமாக பார்க்கலாம். இட் இஸ் நெசசரி டு ரிமெம்பர் தட் ஐடென்டிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் பி அசர்டைனபிள். நம்ம சும்மா வந்து மன்னாரன் கம்பெனி அப்படின்ட்டு போட்டுட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்திட முடியாது. மன்னாரன் கம்பெனின்னு சொன்னா அந்த கம்பெனி எங்க இருக்குது, வாட் இஸ் த ரிஜிஸ்டர் நம்பர், வேர் இஸ் த அட்ரஸ், வேர் இஸ் த லொகேஷன், ஹூ இஸ் அத்தாரைஸ்டு சிக்னேட்டரி ஃபார் தட் மன்னாரன் கம்பெனி அப்படிங்கிறது. இல்லைன்னா ஒரு படத்துல சும்மா எங்கடா வேலை பார்க்கலான்னு கேட்டால் மன்னாரன் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுவும் அதே மாதிரி துபாய், விவானந்தர் தெரு, குறுக்கு சந்து அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு படத்துல பார்த்திபன் வடிவேலு காமெடியில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியும் நம்ம அட்ரஸ் சொல்ல முடியாது. இப்போலாம் வந்து கான்ட்ராக்ட்ல ஆதார் கார்டு, பார்ட்டிஸினுடைய சிக்னேட்டரியினுடைய ஆதார் கார்டு எல்லாமே வந்துருச்சு, அட்ரஸ், லொகேஷன், ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். டு கான்ஸ்டியூட் எ கான்ட்ராக்ட், ஒரு எக்ஸாம்பிள், டு கான்ஸ்டியூட் எ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் தேர் மஸ்ட் பி டூ பார்ட்டிஸ், செல்லர் அண்ட் பையர். இப்போ மினிமம் ஒரு சின்ன சேல் கான்ட்ராக்ட் கூட பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க. த செல்லர் அண்ட் பையர் மஸ்ட் பி டூ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். ஒரே ஆள் நானே எனக்கு வித்துக்கிறேன், இட் இஸ் நாட் பாசிபிள், because a person cannot buy his own goods. இது பத்தி ஒரு கேஸ் லா, ஒரு கோர்ட்ல ஒரு பிரபலமான ஒரு கேஸ் வந்து நடந்துச்சு. இந்த கேஸ் லா வந்து நான் ஏன் சொல்றேன்னா, அப்கோர்ஸ் இந்த கம்மிங் ஃபோர்த் கம்மிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து
சில சமயத்துல நிறைய கேஸ்லாம் மாதிரி கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுத்துட்டு அதுல என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத 2-3 இது கொடுப்பாங்க. அதை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன் இல்லாம ரெகுலர் எக்ஸாம் பேட்டர்னா இருந்தா அதுல வந்து இப்ப சிஎம்ஏக்கு வந்து 40% மார்க் வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப், சப்ஜெக்டிவ் டைப்ல எழுதுற மாதிரி உள்ள ஒரு 5 மார்க் கொஸ்டினா இருக்கும். அதே மாதிரி சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஃபுல் பேப்பருமே லா பேப்பர்ஸ் வந்து எல்லாமே சப்ஜெக்டிவ் டைப், டெஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸை மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி எப்படி எழுதுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால அந்த அடிப்படையில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் நான் வந்து என்னுடைய லெக்சரையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெதர் இட் இஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆர் தட் சப்ஜெக்டிவ் டைப். ஸோ யூ ஹேவ் டு டீல் இட். ஸோ அதனால இந்த கேஸ் லா பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த கேஸ் லா இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் ராமன்லால் எஸ் அண்ட் கம்பெனி, 2 பேருக்கு இடையில நடந்த கேஸ் என்னன்னு பார்ப்போம். கேஸ்ல என்னன்னு சொல்லுது, த ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ, அதாவது அவங்களுக்கு இடையில நடக்கிற டிஸ்பியூட் இருக்குல்ல, அதான் இஷ்யூ. அந்த இஷ்யூனுடைய ஃபேக்ட் என்னங்கிறத முதல்ல படிச்சிருவோம். அந்த இஷ்யூ சம்பந்தப்பட்ட ஃபேக்ட் அதுதான். when on dissolution of the firm, Ramanlal and company, அவங்க ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்கிற கம்பெனி, the assets of the firm were divided among the partners. ஒரு கம்பெனியை டிசால்வ் பண்ணிடுறாங்க, அவங்களுடைய கம்பெனியை பார்ட்னர்ஷிப் கம்பெனியை டிசால்வ் பண்ணிடுறாங்க. பார்ட்னர்ஸ் ஒரு 5 பேரோ 4 பேரோ 2 பேரோ இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சொத்தை வந்து இந்த பில்டிங்கை நீ எடுத்துக்க, அந்த பில்டிங்கை நான் எடுத்துக்கிறேன், இந்த பர்னிச்சரை நீ எடுத்துக்க, இந்த கம்ப்யூட்டர் நீ எடுத்துக்க, ஏதோ அந்த காலத்தில் இருந்த அந்த சொத்தை அவங்க டிவைட் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா கம்பெனி டிசால்வ் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, உண்மையிலேயே நடந்த கேஸ். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் ஆபீசர், அவர் அங்க வர்றாரு. வந்து அதை அசஸ் பண்ணிட்டு, டிசால்யூஷன் பண்ணதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு, அவர் என்ன பண்றது, விற்பனை வரி விதிக்கிறாரு. ஏன்னா நீ ப்ராப்பர்ட்டிலாம் அந்த பார்ட்னர்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த கம்பெனில இருந்து, ரமன்லால் கம்பெனில இருந்து, அதுல இருக்க ராமனும் லாலும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சேல்ஸ் டாக்ஸ் வரி விதிக்கிறாரு. on the ground that goods were allotted to partners and therefore liable to be taxed as if they were sold to the partner. அந்த பார்ட்னர்ஸ்க்கு வித்துட்டதுனால விற்பனை வரி இருக்கணும் அப்படின்ட்டு வரி விதிக்கிறாரு. இப்ப ஒரு பெரிய சொத்து, அதனுடைய விற்பனை வரி நிறைய இருக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, நாங்க தரமாட்டோம், அதான் டிஸ்பியூட். சேல்ஸ் டாக்ஸ் கிளைம் பை சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் வாஸ் சேலஞ்ச்டு இன் த கோர்ட். கோர்ட்ல போய் வா பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இது வந்து தீர்ப்பாயத்துக்கு, ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்றது தீர்ப்பாயம், அந்த கம்பெனி வரி சட்ட தீர்ப்பாயம்லாம் இருக்கு. அங்க போனதுக்கு பிற்பாடு அவங்களும் அந்த தீர்ப்பாயம் வந்து அந்த வரி விதிக்கும் சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருச்சு. அவங்க திரும்ப அப்பீல் இல்ல ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்ல போகும்போது எப்படி தீர்ப்பு, குஜராத் ஹைகோர்ட்னு நினைக்கிறேன், ஹைகோர்ட்ல எப்படி தீர்ப்பு வந்துச்சுன்னா, அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன சொல்றாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் ஹெல்ட் தட் இட் வாஸ் நாட் எ சேல். இது வந்து சேல் கிடையாது, அதாவது இது ஒரு கான்ட்ராக்ட், சேல்ஸ் கான்ட்ராக்ட் இதுல கிடையாது. The partners being the joint owners of those assets cannot be both buyer and seller. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பார்ட்னர்ஸ் தான் ஜாயிண்ட் ஓனர், அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த பார்ட்னர் தனி, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தனின்னு கிடையாது. அவங்க ஒரு பார்ட்டி தான். அவங்க 10 பேர் பார்ட்னரா இருந்தா கூட அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பேர்ல உள்ள சொத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு பார்ட்டி, ஒரே பார்ட்டி. அவங்களே அவங்களுக்கு வித்துக்கிற முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ அந்த அடிப்படையில as per the law that we have seen, 2 parties must be there, whereas in this case only 1 party. So the 2 parties to a contract is an essential to a valid contract. அது இங்க இல்லாததால this contract is void, so that the sales tax officer cannot tax it. அதனால அவருக்கு வந்து ஈவன் வந்து ஒரு காஸ்ட் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு வந்துச்சு. இது ஒரு சுவாரஸ்யமான கேஸ், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, பார்ட்டிஸ் மஸ்ட் இன்டென்ட் டு கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ். அந்த பார்ட்டிஸ் கடையில ஒரு சட்டபூர்வமான ஒப்பந்தமா அது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷன்ஸ், அவங்களுடைய மனசுல ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். there must be an intention on the part of the parties to create legal relationship between them. என்னது, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோ, ரிலேஷன்ஷிப் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம்னா அது வந்து லீகல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கலாம், சோசியல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கலாம். சோசியல் ஆர் டொமஸ்டிக் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸும் அதுல இருக்கலாம். ஆனா சோசியல் ஆர் டொமஸ்டிக் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் என்போர்சிபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. சட்டப்படி செல்லத்தக்கதல்ல, கோர்ட்ல அது நிக்காது அப்படிங்கிறதால they are not legal relationship, hence they do not result into contract. இப்போ உதாரணமா, a husband promising his wife to buy her a necklace on occasion of her birthday is not a contract. நான் வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஒய்ஃப்ட சொல்லி ஒய்ஃப் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது, நீங்க சொன்னது மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல சொன்னது,
அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போயிடும் அந்த செய்தி. அவ்வளவுதான். இதை பத்தி போன லெக்சர்லயும் நம்ம பார்த்தோம் சில இதெல்லாம். எக்ஸாம்பிள் கேஸ் லா, இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கேஸ் லாவும் ஒரு நடந்துச்சு. பெல்ஃபார் வெர்சஸ் பெல்ஃபார், 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும், ஒருத்தர் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கேஸ். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு கேஸ். என்ன கேஸ் நடந்துச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான வழக்கையும் நம்ம பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பிளைன்டிஃப், புகார்தாரர் வந்து யாருன்னா ஒய்ஃப், பிளைன்டிஃப்னா புகார் கொடுக்கிறவர், மனு கொடுக்கிறவர் கோர்ட்ல. டிபெண்டன்ட், அதை சந்திக்கிறவர் யாரு? வாதி, பிரதிவாதின்னு சொல்ல முடியா. வாதி வந்து ஒய்ஃப், பிரதிவாதி வந்து அந்த ஹஸ்பண்ட், கணவன். அப்ப ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, he agreed to pay his wife a certain amount of money every month as maintenance. ஒரு ஏன்னா when he was living abroad, வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு வந்து பராமரிப்பு செலவு மாதிரி மாசம் மாசம் நான் பணம் தரேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காப்ல, அக்ரி பண்ணிட்டாப்ல. when he was living abroad, okay, husband failed to pay the promised amount. திடீர்னு அவன் கணவன் வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்க தவறிட்டான், ஏதோ காரணம். அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்க்க வேண்டியதில்லை. சம்திங் he had promised, but now yes, he was not fulfilling that promise. அப்ப wife brought a suit to enforce the husband's promise. உடனே கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க ஒய்ஃப், டக்குன்னு வந்து பணத்தை எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்தாச்சு. இதுக்கு எப்படி ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, wife could not recover the promised amount, மனைவி வாங்க முடியாது, as it was a social agreement, not legal agreement. between them did not intend to create legal, சட்டபூர்வமான ரிலேஷன்ஷிப் அது கிடையாது, அது வந்து ஒரு சோசியல் அக்ரிமெண்ட் தான். லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல சொன்ன ப்ராமிஸ், குடும்பத்துக்குள்ள 1000 இருக்கும், அதனால வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ தட் இஸ் த கன்க்ளூஷன். ஃபார் ஏ கான்ட்ராக்ட் டு பி வேலிட், parties must intend to create legal obligation. Social and domestic type of agreements are not enforceable in court of law and hence are not valid contracts. அடுத்தது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இந்த ஃபார்மாலிட்டிஸ் சில விஷயங்களுக்கு வந்து லீகல் ஃபார்ம், ஒப்பந்தம்னா அது எழுதி இருக்கணும், சில விஷயங்களுக்கு எழுத தேவையில்லை, ஆனால் சாட்சிகள் இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். where nature of agreement is such that it requires a compliance of certain formalities, such requirement should be fulfilled. சில சட்டம் வந்து சில ஒப்பந்தங்கள் வந்து கண்டிப்பா எழுத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது செஞ்சே ஆகணும். அதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். A contract may require registration in addition of being in writing. சில கான்ட்ராக்ட் வந்து சும்மா எழுதினா மட்டும் பத்தாது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து வாங்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னுக்க ஆதார் கார்டெலாம் சப்மிட் பண்ணி கைரேகையெல்லாம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிலம், பில்டிங் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிப்பட்ட உதாரணங்கள்ல நம்ம சொல்லலாம். However, as regards to legal effect, an oral contract has same effect as a contract. அது தவிர இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சட்டம் சொல்றதை தவிர மற்றபடி எல்லா கான்ட்ராக்டுக்கும் ரைட்டிங்ல இல்லாகட்டியும் அது செல்லத்தக்கதுதான். இஃப் வி கேன் ப்ரூவ், அதுதான் முக்கியம். ஒரு சாட்சிகளோட ப்ரூவ் பண்ணிட்டா போதும். இன் கேஸ் ஆஃப் சர்டன் கான்ட்ராக்ட், த கான்ட்ராக்ட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். சில விஷயங்கள்ல கண்டிப்பா அது ரைட்டிங்ல இருக்கணும். உதாரணமா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட், நான் இன்சூர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்லாம் வந்து ரைட்டிங்ல இருந்தால் மட்டும்தான் அது செல்லும். இஸ் நாட் வேலிட் எக்ஸப்ட் இன் ரைட்டிங். ரிட்டன் கான்ட்ராக்ட் இருந்தால் மட்டும்தான் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. Further, in case of certain contract, registration of contract under the laws of which is in force at the time is essential for it to be valid. That is in case of a immovable property. நம்ம முதல்ல பார்த்த உதாரணம், immovable property, பில்டிங், லேண்ட், இதெல்லாம் மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியா சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது தான் இங்க முக்கியம். சர்டனிட்டி ஆஃப் மீனிங், அந்த ஒரு நம்ம அர்த்தம் விளங்கி கொள்ளணும் இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பா நிச்சயமா இது இந்த பொருளை தான் அவன் மீன் பண்ணா அப்படின்றது உறுதிப்பட இருக்கணும். த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி சர்டன் அண்ட் நாட் வேக். இருக்கலாம், இதைத்தான் சொன்னாரு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த பொருளை தான் கான்ட்ராக்ட்ல சப்ஜெக்ட் மேட்டரா வச்சு நாங்க இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் சர்டனிட்டி ஆஃப் மீனிங். ஒரு ஏ அக்ரிஸ் டு செல் டு பி ஏ 100 tons ஆஃப் ஆயில், ஒரு 100 டன் ஆயில் தர்றேன் அப்படின்னு 2 பேருக்கு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இது நல்லெண்ணெயா, கல்லெண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, விளக்கெண்ணெயா, வேப்பெண்ணெயா, மண்ணெண்ணெயா, யாருக்கு தெரியும்? ஒப்பந்தத்தில் எதுவுமே இல்லை. There is nothing certain in order to show what kind of oil was intended for. Hence, contract is void because there is no certainty of meaning. Okay? Possibility of performance and of agreement. அதே மாதிரி ஒப்பந்தத்தில் வந்து you have to do this, I have to do this என்று சொல்லும் போது whether
that performance can be done or not அப்படிங்கிறதும் செய்ய முடியாத வானத்தை வில்லா வளைச்சிட்டு வா அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் எழுத முடியுமானா எழுத முடியாது. அதுதான் வந்து அது ஒண்ணு வேணா ஒரு ஒரு லவர்ஸ் கடையில வேணா சொல்லலாம், வெள்ளா இந்த பாறையில இருந்து கீழே கியூச்சிரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க பேசிக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்ட்ராக்ட் கிடையாது. The terms of agreement should be capable of performance. An agreement to do an act impossible in itself cannot be enforced. பாசிபிள் கிடையாதுங்கிறது இருந்துச்சுனால அது வந்து அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்ல உட்படுத்தப்படுகிறது. ஏ அக்ரீஸ் வித் பி டு டிஸ்கவர் ட்ரெஷர் பை மேஜிக். நான் ஒரு மேஜிக் பண்ணி புதையல் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஒரு ஜோசியக்காரரு, அவர் வந்து பணம் வாங்குறதுக்காக. உடனே அதை நம்பி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்திட்டு 10,00,000 ரூபா கொடுத்து இல்லை ஒரு 5,000 ரூபா கொடுத்து ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்திட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் வந்து சிரிப்பாங்களே தவிர இதை கான்ட்ராக்டா ஒத்துக்கிற மாட்டாங்க. The agreement cannot be enforced as it is not possible to be performed. அதே மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். D agrees to sell C garments. The type, quality, value, etc. not discussed. இப்போ முதல்ல ஒரு உதாரணம் பார்த்தா ஆயில் 100 tons ஆஃப் ஆயில், பட் அது என்னன்னு சொல்லலை. அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் விற்கிறேன், துணிமணி ஏதோ ஒன்று விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து அது என்ன சுடிதாரா, பேபி ஷவர்டா, இல்லை சால்வையா, புடவையா, யாருக்கு அது பயன்படுமா பயன்படாதா எதுவுமே அதில் சொல்லலை. அப்படிங்கும்போது அது வந்து செல்லாது. Okay, the agreement cannot be enforced as terms are uncertain. Similarly, if A promises B to bring rainfall through magic, now magic பண்ணி மழை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா no, that is not possible because it is not a contract. So this is the completion of part B. Now by completing part C, which is the next episode, we will be completing the unit 1 of this topic of contract, that within a day or two that I will be releasing by the grace of Almighty, the part C, and then we will continue further on each and every terms that is involved in these contracts. We will see more in detail about offers, acceptance, and other things and types of contracts. What are the types of contracts, and each types have other features. All these things we will see. What is the enforceability in those relating to that types of contract? All these things will be seeing. Thank you. எல்லா போடும் இறைவனுக்கே. So mail or WhatsApp your questions. Opinions are welcome. Read and request PDF version of my notes. You can request me by going to the comment on this video and ask me for a PDF document, so I can send you my PDF of all my lectures for each thing, and in which it will contain some additional notes also that is readable for your examination point of view. Some practical examples are also added more, especially in accounting, and more practical exercise are added in my PDF document. So you have to request through by commenting this video, because that will encourage me to be convinced that you are seeing my video and you are attending my class, so that you are deserving for my PDF document free of cost. Educate others by sharing and caring. So please do this thing, because there may be a lot of people who are studying. Even the law students are deserving to get this videos, because contract law, they are there in the first semester of BL or LLB things. So they can also be informed or shared with my videos. Thank you. எல்லா போலும் இறைவனுக்கு.